8/9/2024 அக்ஷயா 668க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். பாருங்கள், 7ஆம் தேதி காருண்யா 670க்கு நம்ம 4-1-5ன்னு கொடுத்துருந்தோம். மெயின் டார்கெட்டு சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 5 கொடுத்துருந்தோம். 5 ஆல் போர்டில் வந்துச்சு. ஆனாலும் நம்ம வந்து மெயினாக இதில் தான் கொடுத்துருந்தோம். 5க்கு 0வும் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ரிசல்ட்டை பாருங்கள், 385ன்னு வந்துருக்கு. இந்த 5ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நம்ம 8 ஏ போர்டில் கொடுத்துருக்கோம், பி போர்டுக்கு வந்திருக்கு. 5 எங்கே வேணாலும் வரலான்னு தான் சொல்லி கொடுத்துருந்தோம். 0 தான் மெயினாக டார்கெட் பண்ணி உள்ளே வச்சுருந்தோம். இருந்தாலும் இது எங்கே வேணாலும் வரல மாதிரி தான் இருந்தது. 5 சி போர்டுக்கு தான் வரும்னு உறுதியாக சொல்ல முடியல. ஆனாலும் 0 வச்சுருக்கோம். பவருக்கு 0வோ 5 வரணும். சி போர்டில் கரெக்டாக 5 வந்திருக்குது சரிங்களா. 8 இங்கே வந்திருக்குது. 3 8 இடத்துல வந்திருக்குது. அவ்வளோதான். ஆக மொத்தம் நேற்று 80லாம் கொடுத்துருந்தோம். 0 டார்கெட் தான் கொடுத்துருந்தோம். ஆனால் 85 வந்திருக்குது ரிசல்ட்டு. 85ன்னு வந்திருக்கு. 0க்கு பவர் 5, அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது சரிங்களா. ஆனாலும் பவரில் வரும். அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் 3 8 0 5 7 2 அந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லியிருந்தோம். வந்தால் வரும்னு அதுக்கு தான் 5 0லாம் கொடுத்துருந்தோம். 0 5ங்கிற நம்பர் வரலான்ட்டு. ஆனால் 3 8ங்கிற நம்பர் நம்ம கொடுக்கல. அது 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்திருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பவரில் தான் போயிருக்குது சரிங்களா. எல்லாமே பவரில் தான் போயிருக்கு. 8 0 நம்ம வந்துட்டு கொடுத்தது 8 0ன்னு தான் கொடுத்துருக்குறோம். ஆனால் 85ங்கிறது தான் ரிசல்ட்டு. 80 தான் வந்துச்சு. ஆனால் இப்போ 5ஆம் நம்பர் பவரில் வந்துருக்குது. 5ஆம் நம்பரே வச்சுட்டாங்க. 0 வைப்பாங்கன்னு பார்த்தா 5 வச்சதுனால நமக்கு எல்லாமே பவரில் மிஸ் ஆகிருக்குது சரிங்களா. சரி, நாளைக்கு உண்டான கணக்கை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கேரளா மற்றும் டியர் புக்கிங் பண்ணுமா 8610575149 சரிங்களா. கேரளா மற்றும் டியர் புக்கிங் ஒன்லி சரிங்களா. நாளைக்கு ஆல் போட பார்த்தீங்கன்னா 7 8ன்னு வந்துருக்குது சரிங்களா. 7க்கு பவர் 2, 2க்கு பவர் 7 சரிங்களா. 8க்கு பவர் மட்டும் 3. நாளைக்கு ஆட்டத்தில் இந்த மாதிரி தான் வரும். நேற்று நம்ம 7 2 தான் மெயினாக டார்கெட் பண்ணியிருந்தோம். ஆனால் வரல. நாளைக்கு இதே மாதிரி மெத்தட் தான் வருது. பார்க்கலாம் 7 2 வருதா, 7 2 உள்ளே வரணும், வருதா இல்லையான்னு பார்க்கலாம். 8க்கு திரும்பவும் ஒரு சான்ஸ் இருக்குது. மெயினாக 8 வரலாம், இல்லைன்னா அதுக்கு பவர் 3 சரிங்களா. 8 தான் வரணும். சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா அந்த பவர் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் சொல்கிறேன். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 வருது மெயினாக. அதனால தான் இப்போ 1 கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா 1 பெண்டிங்கில் இருக்குது. அதனால் 1 வந்து மெயினாக டார்கெட் பண்ணி வைக்கிறோம். அப்படி இல்லைன்னா 6 வரும் சரிங்களா. 6 1 நாளைக்கு ஏ போர்டில் வர்ற மாதிரி இருக்குது. அப்போ 6 வரும்போது 1 வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் நம்ம வந்து 1ஐயும் கொடுத்துருக்கோம், 6ஐயும் கொடுத்துருக்குறோம் சரிங்களா. போர்டு சேஞ்ச் ஆகாமன்னா பி போர்டுக்கு 6 வர்ற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா ஏ போர்டில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 9 தான் வரணும் சரிங்களா. அது வருதா பார்ப்போம். சி போர்டில் 7 3 கொடுத்துருக்குறேன். சி போர்டில் 3 கொடுத்துருக்கறனால 8 இங்கேயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 3 அங்கே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஒரு பவர் நம்பருங்கிறது ஒரு இடத்துல வரும்போது அந்த நம்பர் அங்கே மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ங்கிறது ஆல் போர்டுக்கு கொடுத்துருக்கேன். 7 சி போர்டுக்கு வருது. சப்போஸ் அந்த 2 இங்கே வரலாம், இல்லைன்னா 7 எங்கே வேணாலும் போகிறதுக்கு மாதிரி இருக்கும், இல்லை இந்த 2 எங்கே வேணாலும் போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இதை ஏன் சொல்கிறேன்னா, என்னடா இப்படி போட்டு குழப்புறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. பேட்டர்ன் அமையிறது ஸ்ட்ராங்காக வந்தும்போது நம்ம வரும்போது கரெக்டாக அதை சொல்லி கொடுக்கலாம். இது ஆல் போர்டாக எல்லாமே காட்டும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி தான் காட்டுது. நாளைக்கு டபுள்ஸ் வருமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஆனாலும் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் என்ன வரும், 9 வரணும், 1 வரணும் சரிங்களா. இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னு 4 அதுக்கு பவர் 1க்கு பவர் 6 சரிங்களா. 1 6ங்கிற மாதிரி கூட வரலாம் நாளைக்கு. ஏன்னா நம்ம 1 6 கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஒருவேளை அந்த நம்பர்கள் வந்து விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். 86 87 978 18 20 69 75 93 சரிங்களா. இது வந்து 93 03 நினச்சிக்காதீங்க, 93. இதில் இருந்து நாளைக்கு ஒரு 2D கண்டிப்பாக வின்னிங் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏபி பிசி ஏசி எதுக்கு ஆல் போர்டுக்கும் வரலாம் சரிங்களா. ஆனால் ரொட்டேட் ஆகலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. 86ன்னு இருக்கா, 68ஆகவும் வரலாம். நாளைக்கு அந்த மாதிரி ஒரு நம்பர் வர வேண்டியது இருக்குது. 68 18 கூட வரலாம், ஒரு நம்பர் பவர் பண்ணி சரிங்களா. அப்படி இல்லைன்னா 63 அந்த மாதிரி வரலாம், இல்லை 13 நான் கொடுக்கல. ஆனால் 86ங்கிற நம்பர் தான் வரணும் மெயினாக. 86 இல்லைன்னா 68ங்கிற மாதிரி வரணும் சரிங்களா.
அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சொல்கிறேன் நான். 6க்கு பவர் 1, 1க்கு பவர் 6, 8க்கு பவர் 3, 3க்கு பவர் 6. இது 86ன்னு இருக்கும்போது இந்த நம்பர் அதுக்கு தான் மெயினாக கொடுத்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான். சரிங்களா? 86ன்னு இருக்கும்போது அது 68ஆகவும் வரலாம், 86ஆகவும் வரலாம், 13ஆகவும் வரலாம், 18ஆகவும் வரலாம், 63ஆகவும் வரலாம். அந்த ஒரு கான்செப்ட்டுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? இல்லைன்னா 75ங்கிற நம்பரு வரணும். அதுவும் மெயினாக பிசிக்கு தான் வரணும். சப்போஸ் நாளைக்கு அங்கே ஏற்கனவே 2 5 இருக்கிறதுனால அதுக்கு மேலேயும் ஒரு 2 வச்சு ஒரு 5 வச்சுருக்கனால 75 5ங்கிறது வருமா, இல்லை 70ஆக வரலாம். சரிங்களா? இதை ஏன் நான் சொல்லிக் கொடுக்குறேன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது வருத மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் ஒன்று இதையும் ஒன்று வச்சுக்கலாம். அதுக்காக சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? அதேமாதிரி நாளைக்கு 3 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் 108, 207, 137, 675, 698, 161, 867, 293ங்கிற நம்பர்கள் வந்திருக்குது. சரிங்களா? அதேமாதிரி தொடர் நம்பர்கள் நம்ம கொடுத்ததில் 137ங்கிற ஒரு நம்பர் நம்ம கொடுக்கல. ஏன்னா அது வந்து கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது. 1 ஏ போர்டுக்கு வந்தால் இந்த நம்பர்லாம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எந்த நம்பர் 137 கொடுத்துருக்குறேன் நான். சரிங்களா? இது வேணாம் உங்களுக்கு. 108ஆகவும் அடிக்கலாம். பாக்ஸு தான் எல்லாமே நான் சொல்கிறது. சரிங்களா? 1 ஏ போர்டுக்கு வந்தால் 0880 அந்த மாதிரி மாற்றி அடிக்கிறதுக்கு. ஆனால் 1 ஏ போர்டில் வரும். சரிங்களா? அதேமாதிரி 1 6 1ஆகவும் அடிக்கலாம், இல்லை 1 1 6ஆகவும் அடிக்கலாம். அதேமாதிரி 137ங்கிற நம்பரும் நமக்கு அடிக்க வேண்டியது இருக்குது. அந்த 1 ஏ போர்டுக்கு வரும்போது இதில் 2 நம்பர் ஏதாவது ஒன்று வரும். ஏ போர்டுக்கு வந்தால் 1 வந்துன்னா 1 0, இல்லைன்னா 1 8, 1 3, இல்லைன்னா 1 7, 1 6, 6 1 அந்த மாதிரி நமக்கு வர வேண்டிய நம்பர்கள். அதுக்கு தான் நான் அந்த கொஞ்சம் தெளிவாக சொல்லி கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு உண்டான கணிப்பை நான் எடுத்து கொடுத்துருக்குறேன். நாளைக்கு இன்னும் நல்ல கணிப்போடு சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கு நல்ல கெஸ்டிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.